வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமே இதை விட்டு வைக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் அதிகமாகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவர் தான் நம்ம ரஞ்சிதத்தோட வருங்கால கணவர் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேலே சும்மா இருப்பீங்களா? அடடா, ரஞ்சிதத்தோட கணவர் அரவிந்த் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரபரப்பாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோவர் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள அதை பண்ணுங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஃபன் பண்ணுறாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க கூடவே இருந்தாதான் நம்ம மனோவரால் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால மனோவர் அவங்க கூட இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. மனோவரே நானே போயிட்டு அங்கே இருக்கேன், என்னென்ன எவிடன்ஸ் என்னால் கலெக்ட் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும் மேற்கண்டு அதை நீங்க பண்ணுங்க. எப்படியாவது இதெல்லாம் நம்ம ஜெயிச்சாகணும், விஜய் வெளியே கொண்டு வந்தாகணும், அடுத்து என் பொண்ணுக்கும் ராஜா அரவிந்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது எல்லாமே நல்ல விஷயம் தாங்க. இதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, எந்த ஒரு பிழையும் இல்லை. ஆனா இதுல இன்னும் நிறைய கேள்விக்குறிகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் கடந்து கொண்டு போயிட்டே இருக்கு. அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு எப்படியாவது நம்ம வெண்பாவை இவங்க சைடு இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லயும் போய் பேசுறாங்க தேவசேனாவும் அரவிந்தும். ஆனால் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. ஏன்னா அந்த கேஸில் விஜய் என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து தான் அமையும். அது மட்டும் இல்லாமல் மல்லி ஆல்ரெடி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள நம்பி இந்த குழந்தைய அனுப்ப முடியாது. யாராவது இவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க எங்கள் சைடு இருந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா ஓகே, நாங்கள் இதை கன்சிடர் பண்ணி ஏதோ ஒன்று சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதுக்கு முன்னாடி விசிட் வந்தாங்க மல்லி, விஜய், வெண்பா, இவங்க 3 பேரும் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி விசிட் வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு ரொம்பவே எல்லாமே ஓகே, வெண்பாவை மல்லி தாங்கன்னு தாங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். நல்லிக்கு நிறைய எதிரிகள் எல்லாம் இருந்தாங்க. அதை அப்போவே நான் வாட்ச் பண்ணேன். அந்த சூழ்நிலையால் இப்போவும் மல்லி இந்த மாதிரி தவறை செஞ்சுருப்பாங்க. மற்றபடி மல்லி வெண்பாவை வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்தவங்க எப்படியோ ஒரு வழியாக இவங்களுக்கு சப்போர்ட்டாக பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒன்றுடாப்பா, நமக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நமக்குன்னு அந்த கடவுள் வெளிச்சம் அனுப்புற மாதிரி அவங்கள அனுப்பிச்சு வச்சிருக்காங்களே, அவங்களும் பேசின விதம் எல்லாமே ஓகே. இப்போ நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க, வெண்பா திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இன்னும் 2 டேஸ்ல கேஸ் ஆரம்பிக்க போது, அது வரை வெண்பா அவங்க கூட இருக்கட்டும். அவங்க வந்த பின்னாடி இந்த கேஸ் ஆரம்பிச்சு விஜய் நிரபராதியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேற்கொண்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்பா கிட்டே கேட்கலாம். வெண்பா யார் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க கூட தாராளமாக இருக்கட்டும். 1 மந்த்துக்கு ஒரு டைம் கோர்ட்டில் வெண்பாவை காட்டிட்டு போனோம், எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டு எப்படி இருக்கு, இவங்ககிட்ட இருக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நாங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இந்த கோர்ட்டில் கண்டிப்பாக நின்றாகணும். அந்த சமயத்தில் அவளுக்கு ஆதரவாக எல்லாமே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் நடக்கலாம், எந்த விதத்தினாலும் நடக்கலாம். அதை நாம தான் எப்படி மாற்றி அமைக்க போகிறோம், அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். அது போல தான் இங்கே நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம கதிரேசனுக்கு செம்ம வைத்தறிச்சல் ஒரு பக்கம். என்னடா அந்த மல்லி இப்போ ஜெயிச்சுட்டாலனா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் வெண்பாவை பார்க்கவே முடியாது, என் பேத்தி தான் என் உயிர், என் மகன் என்னை விட்டு போயிட்டா, நீதாமா என் செல்லம், நீ எப்படியாவது வெண்பாவை விட்டுறாத, வெண்பா குட்டி இந்த தாத்தா உனக்கு பிடிக்கல, என்னை விட்டு போயிடுவியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தாத்தா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதே சமயத்தில் எங்கள் அப்பாவும் பிடிக்கும், நம்ம எல்லாமே ஒன்றாவே இருக்கலாமே, நீங்கள் எதுக்கு எங்கள் அப்பாவை வெறுக்கிறீங்க, எங்கள் அப்பா இந்த கொலைக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை தாத்தா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கதிரேசன் கேட்குற மாதிரியே தெரியலைங்க. கதிரேசன் இருந்துன்னு சரி ஓகே, இவர் கேட்குற மனப்பான்மையே இல்லை, இவர் வழியில் போய் நம்ம அடித்தா மட்டும்தான் இவர்கிட்ட நமக்கு தேவையான விஷயங்களை கரெக்ட் பண்ணிய முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஜெயிக்க முடியும், இல்லைனா லாஸ்ட் வரையும் ஜெயிக்க முடியாது. இவருக்கு அதிகார பலத்தில் இருந்து அடிக்கிறாரு, காசு பலத்திலே அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம மல்லி அப்படி இல்லைங்க. மல்லிக்கு உதவுறதுக்கு நல்ல மனசு இருக்கிறவங்க எல்லாமே நின்றுப்பாங்க. நம்ம தேவசேனா மாதிரி. தேவசேனாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கேஸை முடிச்சு இதில் ஜெயிச்சு காட்டணும், ராஜேஸ்வரி மூஞ்சில கரிய பூசணும். இதுதான் அவங்களோட டார்கெட், ஆசை எல்லாமே. இது நடக்குமா நடக்காதா, இது எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அது எல்லாமே நம்ம விஜய் கையில் தாங்க இருக்குது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்க பேசும்போது 4 வாரத்தை 2 வாரத்தை நச்சுன்னு எடுத்து வச்சாரா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவர் அவ்வளவும் எதுவும் எடுத்து வைக்க மாட்டேன்றாரு. வார்த்தைகளை அளந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எங்கே வெண்பாவை விட்டு பிரிஞ்சிரும்லன்னு சொல்லிட்டு பதட்டம், பயம் எல்லாமே இருக்குது. அந்த பதட்டம் பயம் தாங்க வெண்பாவையும் ஒரு சேர்த்து வைக்க போகுது. தான் மகளை தாங்க கூட சேர்த்து வச்சதாங்க கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க தாத்தா கூட அனுப்பிச்சு வச்சா இந்த பிஞ்சு மனசும் தாங்காது, பெத்த மனசும் தாங்காது. அதனால் 2 பேரையும் பிரிக்கிறது ரொம்பவே தவறான விஷயம்.
இதை மேற்கொண்டு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. கடவுளோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை, ரெண்டே சிம்பிளான விஷயம். ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.